வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ல யூஸ் ஃபார்ம்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹூக் இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணும்? இத வச்சு நம்மளால என்னென்னலாம் செய்ய முடியும்? எப்படி வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம இன்ஸ்டால் பண்ணணும்? இத பத்தின வீடியோ தான் இது. ஸோ என்னென்னன்றத நம்ம ஒண்ணு ஒண்ணா போய் ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் ஃபார்ம்னா என்ன? அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து தியரியா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? இத வந்து எப்படி இம்போர்ட் பண்ணணும்? எப்படி நம்ம கோட்ல வந்து அத இன்டகிரேட் பண்ணணும்? இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துருவோம். ஸோ யூஸ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து நமக்கு குடுக்கும். எப்படி சொல்றேன்? என்னென்ன மெத்தடு, என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஸ்டேட்ட மேனேஜ் பண்றது. இப்ப இந்த ஃபார்ம் நம்ம மேனேஜ் பண்றோம்ன்னு இருக்குல்ல, அந்த ஸ்டேட்லாம் வந்து மேனேஜ் பண்றோம்ல, அத வந்து அது பார்த்துக்கும். ஸோ அதே மாரி அதுக்கான வேலிடேஷனு, சப்மிட் பண்ணும்போது நம்ம ஹேண்டில் சப்மிட்ன்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் வச்சிருப்போம். இங்க வந்து நார்மல் வீடியோல பார்த்திருந்தீங்க, ஃபார்ம் வீடியோல பார்த்திருந்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஆன் சப்மிட்ன்னு சொல்லி வச்சு நம்ம அதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் சப்மிட் ஒண்ணு வச்சிருப்போம். ஸோ இத சப்மிட் பண்ணும்போது அதோட வேல்யூஸ்லாம் ட்ராக் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து இந்த யூஸ் ஃபார்ம் இருக்குல்ல, இது வந்து பார்த்துக்கும். ஸோ இது நம்ம எதுக்கு நம்ம யூஸ் ஃபார்ம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாரி வந்து இருக்கும். நமக்கு அதுலேருந்து வந்து அதோட ப்ராப்பர்ட்டீஸ்லாம் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் சொன்னேன்ல ஆல்ரெடி சொன்ன மாரி ட்ராக்க வந்து அதுவே வந்து ட்ராக் பண்ணிக்கும். என்னென்னலாம் ட்ராக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூ, அப்புறம் அது வந்து வேலிடேஷன் வந்து கரெக்ட்டா இருக்கா, அதோட வேலிடிட்டி, அப்புறம் வந்து எரர்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா, அதையும் வந்து அது எப்படி வந்து இது பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து அதுவே வந்து ட்ராக் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி சப்மிட் பண்றது. அந்த ஃபார்ம வந்து சப்மிட் பண்ணும்போது நம்ம ஹேண்டில் சப்மிட்ன்னு சொல்லியே ஒரு இது இருக்கு. மெத்தட் இருக்கு இதுல. ஸோ ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ல. ஸோ அதனால அதெல்லாம் வந்து அது வந்து என்ன பண்ணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூ வந்து சப்மிட் பண்றதுக்கும், வேலிடேஷன ட்ரிக்கர் பண்றதுக்கும் அது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் ஃபார்ம வந்து யூஸ் பண்றோம். சரி, ஓகே, இது எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்றது? ரியாக்ட் ஹூக் ஃபார்ம இன்ஸ்டால் பண்ணணும்ல. ஸோ நம்ம அத எப்படி பண்றது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஜஸ்ட் நீங்க போயிட்டு npm i react ஹூக் ஃபார்ம் அப்படின்ற மாரி குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்து வந்துரும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரியாக்ட் ஹூக் ஃபார்மோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்கு. நீங்க அதுல போய் பண்ணலாம். எனக்கு ஆல்ரெடி தெரியும்ன்றதுனால இந்த என்பிஎம் பேக்கேஜ்லயே நான் வந்து இதுக்குள்ள போய்க்கிறேன். ஸோ போயிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டைப் ஸ்கிரிப்டும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்பிஎம் இன்ஸ்டால் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ன்னு இருக்குல்ல, ஸோ அத வந்து நான் காப்பி பண்ணி வச்சுக்கணும். இதுலயே வந்து ஒரு பேசிக்கான வந்து ஒரு எக்ஸாம்பிளும் போட்டுருக்காங்க. ஸோ நீங்க அத ஃபாலோ பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் கண்ட்ரோல் ஜே குடுத்து டெர்மினல வந்து புல் அப் பண்ணிக்கிறேன். ஸோ புல் அப் பண்ணோனே, இது நம்ம சர்வர கட் பண்ணிட்டு தான் மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. இங்க இந்த பிளஸ் பட்டன் இருக்குல்ல, இத ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு புதுசா வந்து ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ என்னோட சர்வர் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். நான் அப்படி ரன் ஆயிட்டே இருக்கிறப்ப எனக்கு வந்து இதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இத நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் இங்க என்டர் குடுக்குறேன். ஸோ குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அது இன்ஸ்டால் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு இம்போர்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் எனக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, யூஸ் ஃபார்ம்ன்னு இருக்குல்ல. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் அந்த இது வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்தே வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்போர்ட் யூஸ் ஃபார்ம் ஃப்ரம் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் இத வந்து மட்டும் நான் இம்போர்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்க இது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினல ஃபர்ஸ்ட் வந்து குளோஸ் பண்ணிக்கலாம். குளோஸ் பண்ணிட்டு பேக்கேஜ் ஜேசன் இருக்குல்ல. ஸோ அங்க போயிட்டோம் அப்படின்னா, இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. என்ன வெர்ஷன்லனா 7.51.3 இந்த வெர்ஷன்ல வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம இம்போர்ட்டும் இப்ப பண்ணியாச்சு. ஸோ இத எப்படி வந்து இன்டகிரேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா, இங்க வந்து நான் இத வந்து இதுல வச்சுக்கிறேன். ஸோ இத வந்து எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்னா, இங்க ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லங்க. நம்ம நார்மலா வந்து ஹூக்லாம் எப்படி வந்து கால் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு யூஸ் ஸ்டேட்டே ஏதோ எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அத நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு நேம் வந்து வைப்போம். ஸோ இப்ப ரெஃப்லாம் வச்சுக்கோங்களேன். ஸோ ரெஃப்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஸ்ட் ரெஃப் இஸ் ஈக்குவல் டூ யூஸ் ரெஃப் அப்படின்ற மாரி குடுப்போம்ல. ஸோ இது ஃபார்ம்ன்றதால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டூ இங்க வந்து யூஸ் ஃபார்ம் அப்படின்றத வந்து கால் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த யூஸ் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நெறைய வந்து இருக்கு. ஸோ நான் இங்க சேவ் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு நார்மலா இப்ப எல்லாமே இன்டகிரேட் பண்ணிட்டேன். இன்டகிரேட் பண்ணோனே எனக்கு நார்மலா எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறையவே வந்து தெரியும். ரிஜிஸ்டரு, ஹேண்டில் சப்மிட், எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஸ் ஃபார்ம்க்குள்ளேயே இவ்ளோ மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.